பிப்ரவரி 12 விளையாட்டில் வாலிபர். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். 1 கொரிந்தியர் 9:25. ரட்சிக்கப்பட்டவுடன் சில வாலிபர் தங்கள் ஓய்வு நேரங்களை பெரும்பாலும் ஆன்மீக காரியங்களுக்காக செலவிட துவங்குகின்றனர். மற்றும் சிலருக்கு விளையாட்டுகள், போட்டிகள் ஆகியவற்றை விட்டுவிடுவது கடினமாயிருக்கிறது. விளையாட்டுகளில் ஈடுபடுவது நேர வீணடிப்போ என்ற உணர்வும் சிலருக்கு உள்ளது. இந்த காரியத்தை குறித்து திருமறையில் ஏதும் போதனை உண்டா? விளையாட்டு போட்டிகளை திருமறை நேரடியாக ஊக்குவிக்காவிடினும் அவைகளை அது எங்கும் கண்டனம் செய்வதில்லை. விளையாட்டுகளிலிருந்து பல எடுத்துக்காட்டுகளை கையாண்டு ஆன்மீக கருத்துக்களை பவுலடியாரும் மற்றவரும் விளக்கியுள்ளனர். எபேசியர் 6:12. மோசே மலையேறுவதிலும் தாவீது குறிவைத்து எய்வதிலும் சிறந்தவர்கள். விளையாட்டு போட்டிகளில் நிறைய நன்மைகள் உள்ளன. ஒரு நல்ல விளையாட்டு வீரன் உடற்கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்கிறான், சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறான், குழு உணர்வு, தாக்கு பிடித்து முயற்சிப்பது, எப்போதும் பதக்கத்தின் மீது கண்ணோட்டமாயிருப்பது போன்றவை எல்லாம் விளையாட்டுகளில் நிறைய உண்டு. இவையெல்லாம் கிறிஸ்தவ வட்டாரங்களில் இன்று எவ்வளவு குறைந்துவிட்டன. கடவுள் கொடுத்த சக்தியால் தீர்க்கன் எலியா அரசன் ஆகாபின் ரதத்தை விட வேகமாகவும், சுவிசேஷகன் பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரியின் ரதத்தையும் விட வேகமாகவும் ஓடினர். சர்வவல்ல கடவுளின் உதவியுடன் கிறிஸ்தவ விளையாட்டு வீரர்கள் மற்றவர்களை விட 10 மடங்கு திறமையாயிருக்க முடியும் என நான் நம்புகிறேன். தானியேல் 1:20. என் கடவுளால் மதிலை தாண்டுவேன் என தாவீது மார்த்தட்டினானே. சங்கீதம் 18:29. 2002 உலக கோப்பை கால்பந்தில் பிரேசில் அணி 3ஆம் முறையாக கோப்பையை வென்றதும் அவ்வணியின் வீரர்கள் அனைவரும் மைதானத்திலேயே முழங்கார் படியிட்டு ஜெபித்து இது ஆண்டவரால் ஆனது என்று அறிக்கையிட்ட போது உலகம் முழுவதும் அதை பார்த்து கொண்டிருந்ததே. இருண்ட ஆப்பிரிக்க கண்டத்தில் நற்செய்தி அறிவிக்க வேர்ல்ட் இவாஞ்சலைசேஷன் குருசேட் என்ற இயக்கத்தை நிறுவிய C.T. ஸ்டர்ட் இங்கிலாந்தின் தலைசிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர். பண ஆசையும் ஊழலும் நிறைந்த விளையாட்டு வீரர் நடுவில் கிறிஸ்தவ வாலிபரே முத்திரை பதிக்க முடியும். இளைஞன் இயேசு ஞானத்தில் மட்டுமின்றி உடல் வளர்ச்சியிலும் தேறினார். லூக்கா 2:52. நன்மை பயக்கும் உடற்பயிற்சிகள், விளையாட்டுகள், மாணவர் படைகள் போன்றவற்றில் வாலிபரின் பலம் செலவழிக்கப்படாவிட்டால் அது பாவக் காரியங்களில் பாயும். கிறிஸ்தவ சபைகளும் சங்கங்களும் தங்களது வாலிபரையும் நங்கையரையும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள ஊக்குவிக்க வேண்டும்.